உன் வழியில இப்போ என் வழியில நான் போறேன், என் வழியில என்ன வணங்கக்கூடாது சொல்ற தகுதி உலகத்துல எவனுக்கும் கிடையாது, உலகத்துல யாருமே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை என்ன, அது எப்படி சொல்ல வைக்கிறாரு? ஒரு முஸ்லீமை போல சித்தரித்து ஒரு பாய் சொன்னா எல்லாருக்கும் எல்லா வாயும் சொல்லுவாங்க, ஒரு பாய் பேசுறதுல போட்டுவிட்டா எல்லா வாயும் போட்டுடுவாங்க. அப்படின்ற கண்ணோட்டத்துல ஒரு பாயை காசு கொடுத்து விலை வாங்கி மாட்டுக்கு காசை போடாதீங்க என்று சில தவறான செய்திகளை இன்னும் சொல்ல போல என்ன சொல்றாங்க, குர்பானி பருந்து கிடையாது, அது சுண்ணத்து மக்களாதா, அதுக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றாங்க. உண்மையிலே இவன் பேச்சுப்படி குர்பானி பருந்து கிடையாது, சுண்ணத்து தான், அதுக்கே இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க கேட்கறீங்க. உனக்கு சுண்ணத் பண்ணாம இருக்கணும், உனக்கு ஏன் சுண்ணத் பண்ணாது? 7 வயசுக்குள்ள உனக்கு சுண்ணத் பண்ணாத இல்லையா? அப்ப நீ சொல்லி தர வேண்டியதானே, உனக்கு சுண்ணத்தே பண்ணாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா உன் கதை நாடி இருக்கும், உன் தண்டவாளத்துல ஏறி இருக்கும். நீ முஸ்லீமா இருக்கு உன் மனைவி கேட்டிருப்பார். பேசுவதற்கான காரணம் முஸ்லிம்களுடைய அந்த கடமைகளை, முஸ்லிம்களுடைய அந்த கொள்கைகளை சிதைக்கும் வண்ணமாக இன்றைய தீய சக்திகள் உருவாக்கிவிட்டால் இப்படி வெளிப்படையாக பேசுவது நமக்கு கிடையாது. தாங்களே ஒரு குடும்பம், ஒரு 6 குடும்பத்துக்கு சக்தி என்றால் ஒரு வீட்டுக்கு ஒரு குர்பானி ஒவ்வொருவரும் கொடுத்தாக வேண்டும். ஒரு குடும்பம் ஒரு மாட்டுக்கு ஒரு ஷேர் கொடுத்த சக்தி என்றால் ஒரு மகளாக ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு மாட்டின் ஷேர் கொடுத்தாக வேண்டும். நீங்க தீபாவளி பண்டிகை எடுத்துங்க, அது கிறிஸ்துமஸ் பண்டிகை எடுத்துங்க, அது பொங்கல் பண்டிகை எடுத்துங்க, அந்தந்த மதத்தில் உள்ளவர்கள் தங்கள் மதத்தில் சொல்லப்பட்ட வழிபாடுகளை ஒருவரும் தவற மாட்டார்கள். அது அவர்களுக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுளுக்கு பூஜை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் அந்த கொள்கை சேர்ந்த அந்த ஆசாமி அந்த மதத்தில் சொல்லப்பட்ட அந்த கொள்கைகளை, அந்த கொள்கை கோட்பாடுகளை ஒரு நாளும் தவற மாட்டார். ஆனா முஸ்லிம் சமூகத்துல மாத்திரம்தான் ஆமா அவர் சொல்றது லாஜிக்கா தான் இருக்குது. மாடுகளை வெட்டுறது பௌத்த மதத்தை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. லக்கும் தீனுக்கும் வலியத்தி, ஒரே வார்த்தை தான், உன் மார்க்கம் உனக்கு, என் மார்க்கம் எனக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று மன் பஜத சஅத்தன், வசதி வாய்ப்புகள் பெற்றிருந்தோம் பலந்துமா அவர் குர்பானி கொடுத்தாவிட்டால் அடுத்து பலா எவ்வளவு முசல்லானா அவர் நாம் தொடர்புடைய ஈடுகாத்து வர வேண்டாம். இது ஹதீஸ்ங்க, நல்ல விளக்குங்க. இது ஒரு சும்மா போற போக்குல அப்படி சொல்லிட்டு போறது கிடையாது. சில ஹதீஸ் நம்மள வாழ்த்துற மாதிரி இருக்கும், சில ஹதீஸ் நம்ம தூக்கி வாய் போடுற மாதிரி இருக்கும். போன வாரம் ஒரு செய்தி சொன்னேன், ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நசீபை பெற்றிருந்தோம், ஹஜ்ஜுக்கு போகலன்னா அவர் என்னவா போகாலும் ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, அவர் ஒரு கிறிஸ்துவரா மௌத்தா போயிட்டா, ஒரு யஹூதியா மௌத்தா போயிட்டா, அதை கூட பொருட்படுத்த வேணாம்னாங்க நபிகள் நாயகம். அதுக்கு அதுதான் அர்த்தம். அது போன வாரத்துக்கான செய்தி. ஆனா இந்த வாரம் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, வசதிகள் இருக்கு, உடல் பொருளாதார உடல் பலம் இருக்கு, ஆனா கொடுக்கலையா நீ பள்ளியாசல் பக்கமே வராதுட்டா. போன வாரம் நீங்க ஒரு போயிடாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த வாரம் எல்லா வசதியும் போயிட்டு இருந்தோம், நீ கொடுத்தாலும் சும்மா பெருநாள் மட்டும் வந்தீங்கன்னா அந்த பக்கம் தவறு படுக்க வேணாம்டா. இது நான் சொல்லவில்லை, ஹதீஸ்ல செய்திகள். சில ஹதீசுகள் நம் ஈமானை உயரத்தில் கொண்டு போகும், சில ஹதீசுகள் நம் ஈமானுடைய நிறைய கவனித்து என்ன ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா, நீ மாறும் என்பதற்காக வேண்டிதான் நம்மை தாழ்த்தி பேசுவது அல்ல நபிகள் நாயகத்துடைய நோக்கம். வந்தவர்களே, இஸ்லாத்துல முக்கியமான அமல் என்று கேட்டால் அது குர்ஆனின் 10 அன்று என்று கேட்டால் குர்பானி கொடுப்பதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. குர்பானி கொடுப்பதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய குடும்பத்தாருக்கு குர்ஆனின் 10 அன்று அழகானது, ஆரோக்கியமானது, அதுதான் அற்புதமான செயல். அன்னைக்கு புது ட்ரெஸ் போறதெல்லாம் முக்கிய கான்செப்ட், அன்னைக்கு பீச் பார்க்கு சுற்றுவதெல்லாம் முக்கிய கான்செப்ட், அன்னைக்கு நல்ல ஊருவா அது கிடையாது. குர்ஆனின் 10 என்றாலே தொழுகைக்கு அடுத்து குர்பானி தான். இது நான் சொல்லவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இஸ்லாத்துல நீங்க சில அமல்களை ஒப்பிட்டு பாருங்க, சில அமல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கும், அல்லது ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்றமா வித்தியாசமா இருக்கும். 5 கடமைகள், அதுல ஒண்ணு ஈமான், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது நாம எப்ப சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? 7 வயசுல சொன்னோமா? அல்ல சொல்லும்போது கிராண்டா ஏதாவது நிகழ்ச்சி நடத்துறோம், 10 கிராண்டா கொண்டாடுறோம். கரிமா சொல்லும்போது அது நீங்க கிராண்டா கொண்டாடிக்கிறோமா? நான் 7 வயசு ஆயிடுச்சு, நான் கரிமா சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி எங்க கிராண்டா கொண்டாடுற சரித்திரம்? 10 கிராண்டா கொண்டாடுறோம். இப்ப 7 வயசுல 5 வயசுல லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி ஈமான்ல வந்துட்டோம். வந்துட்டு அந்த கரிமாவை நம்ம தினம் சொல்றோமா? கிடையாது. மௌத்தா போற அன்னைக்கு சொல்றோம். 70 வருஷ வாழ்க்கையில லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரிப்பீட் பண்றதே கிடையாது. ஒரு வாட்டி சொன்னது 70 ஆண்டு காலம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அது சின்ன விரிசல் இல்ல, வீரல் இல்ல. ஆனா 2வது பாருங்க, ஒரு நாளைக்கு 5 தொழுக, அது மவுத்து வந்து ரிப்பீட்டட் தொழுகிட்டே இருக்கணும். அது விளங்கினவங்க விட மாட்டாங்க, அது விளங்காதவங்க தொழுகை இருக்குவாங்க. அப்போ கனிமாவுக்கும் தொழுகைக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா, ஒரு வாட்டி சொல்றோம், மவுத்து வரைக்கும் திரும்ப சொல்றது இல்ல. 5 தொழுக தினந்தோறும் தொழுகணும்.
விளங்குறவங்க சொல்றாங்க, விளங்காதவங்க தொழிலுக்கு வரதில்லை. ரெண்டையும் கவனிச்சு வேறுபாடு இருக்கு. மூன்றாவதாக வருஷத்துக்கு 30 நாள் நோன்பு, 11 மாதம் நல்லா சாப்பிடுறோம், ஒரு மாதம் நோன்பு வைக்கிறோம், ஒரு மாத ஆளும் மல்லாவுக்காக பட்டினியா இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கு. ஒண்ணு மவுத்து வரைக்கும் சொல்றது இல்ல, ஒண்ணு மவுத்து வரைக்கும் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னொன்னு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யும். அதே போலதான் அந்த வரிசையில தான் குர்பானிக்குள்ள ஹஜ் 10 அன்றைக்கு சக்தி பெற்றவர்கள் ஆடு கொடுக்க வேண்டும். சக்தி